கற்பனை செஞ்சு பாருங்க நேயர்களே, ஒரு பிரம்மாண்டமான 15 மாடி உயரமுள்ள ராஜகோபுரம். அதோட வாசல் கதவை வருஷம் முழுக்க திறக்காம ஒருத்தர் பூட்டி வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய முரண்பாடு. ஆமா, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு முக்கிய அடையாளமா இருக்கு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் மாதிரியான 3000 வருஷத்து பழமையான சங்க இலக்கிய குறிப்புகள் இருக்கு. அப்புறம் விக்கிபீடியா குறிப்புகளும் இருக்கு. இது ரொம்பவே சுவாரஸ்யமான தரவுகள். கண்டிப்பா. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு சீரலைவாய் அப்படின்னு அந்த காலத்துல அழைக்கப்பட்ட திருச்செந்தூர் முருகன் கோயிலோட மர்மங்களை தான் உங்களுக்காக நாங்க டீகோட் பண்ண போறோம். முரண்பாடுகள்னு நீங்க முதல்ல சொன்னது ரொம்ப சரி. அதாவது பொதுவா நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா மலையில தான் முருகன் கோயில்களை கட்டுவாங்க. ஆனா மலைகளை விரும்பும் குமரனை அலைகளின் ஓசையில, அதுவும் கடலோரத்திலேயே உட்கார வச்சாங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா முருகன் கைகள்ல ஒரு கம்பீரமான வேலோட போருக்கு தயாரான ஒரு தோற்றத்துல தானே இருப்பாரு. உக்கிரமான கோலத்துல இருப்பாரு. கரெக்ட். ஆனா இங்க இருக்கிற குறிப்புகளை பார்க்கும்போது அவர் கையில ஆயுதத்துக்கு பதிலா ஒரு தாமரை மலர் இருக்கு. ஆமா, தலையிலயும் ஒரு சிவயோகி மாதிரி ஜடாமுகுடம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா ஆமா, ஒரு போர்க்கடவுள் ஏன் இவ்ளோ அமைதியான கோலத்துல இருக்கணும்? இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதாவது இதுக்கான லாஜிக் அந்த இடத்தோட வரலாற்றிலேயே இருக்கு. திருச்செந்தூர் ஒரு போர்க்களம். ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது போர் முடிந்த பிந்தைய களம். ஓ, போருக்கு அப்புறமான நிலையா? ஆமாங்க. சூரபத்மனை வதம் செஞ்ச அந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு முருகன் தன்னோட கோபத்தை தணிச்சுக்கிட்டு அமைதியாகி தன் தந்தையான சிவபெருமான பூஜித்த இடம் இது. அதனாலதான் அந்த அமைதியான சிவயோகி கோலம். ஓ, இத கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய போர்க்களத்துல எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி மாபெரும் வெற்றி வாகை சூடின ஒரு தளபதி அந்த வெற்றிக்கு பிறகு நேரா தன்னோட தலைவன் கிட்ட, அதாவது சிவன் கிட்ட பவ்யமா மரியாதை செலுத்துற ஒரு காட்சி கண் முன்னாடி வருது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா முருகன் சிவனை பூஜித்தார்னா கண்டிப்பா அந்த இடத்துல சிவனோட பிரசன்னம் இருக்கணுமே. ஆனா நம்ம குறிப்புகள்ல மூலஸ்தானத்துல முருகன் மட்டும்தானே இருக்காருன்னு படிச்சேன். அங்கதான் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. நீங்க மூலஸ்தானத்தை ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா முருகனுக்கு பின்புறம் இருள ஒரு லிங்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வலப்புறம் பாதாளத்துல பஞ்சலிங்க சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. பாதாளத்திலயா? ஆமாங்க. இது ரொம்ப இருட்டான பகுதியில இருக்கிறதால தீபாராதனை ஒளியில மட்டும்தான் அந்த பஞ்சலிங்கங்களை நீங்க தரிசிக்க முடியும். மார்கழி மாசத்துல தேவர்களே நேரில் இதை தரிசிக்கிறதா ஒரு ஐதீகமும் இருக்கு. அதனால சிவன் இங்க அரூபமாவும் பாதாளத்திலயும் இருக்கிறார்னு சொல்லலாம். சரி, பாதாள இருள்ல இருக்கிற அந்த லிங்க விஷயத்துல ஒரு தர்க்கம் இருக்கு. ஆனா நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 15 மாடி கோபுரத்தை பத்தி சொன்னேன் இல்லையா? நான் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன். பிரதான ராஜகோபுரம் எப்பவுமே சாமிக்கு நேர் எதிரே தான் இருக்கும். இங்க முருகன் கிழக்கு நோக்கி கடலை பார்த்தபடி இருக்காரு. ஆமா, கிழக்கு நோக்கி தான் இருக்காரு. அப்போ கோபுரம் கிழக்குல தானே இருக்கணும். ஆனா 157 அடி உயரமும் 9 நிலைகளும் கொண்ட அந்த பிரதான ராஜகோபுரம் அவருக்கு பின்னாடி மேற்கு திசையில கட்டப்பட்டிருக்கு. இது கட்டிடக்கலை விதிகளுக்கே எதிரானது இல்லையா? வெளிப்படையா பார்க்கும்போது அது முரண்பாடா தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளை தாண்டிய ஒரு அற்புதமான இயற்கை அறிவியலும் தர்க்கமும் இருக்கு. கிழக்கு திசையில கடலோட சீற்றம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உப்பு காற்று, கடுமையான கடல் அலைகள் நேரடியா கோயிலை தாக்க கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு பிரம்மாண்டமான தடையை உருவாக்க நினைச்சாங்க. அட, அப்போ அந்த கோபுரம் ஒரு பிரம்மாண்டமான தடுப்பு சுவரா? ஆமாங்க. அந்த 9 நிலை கோபுரமும் வெறும் அழகுக்காக கட்டப்பட்டதில்ல. அது ஒரு தடுப்பு சுவர். இயற்கையை எதிர்த்து போராடாம கடல் காற்றோட பாதிப்புல இருந்து கோயிலோட கற்களை காப்பாத்தவே கோபுரத்தை மேற்கு திசையில கட்டினாங்க. வாவ்! அப்படி மேற்கு திசையில கட்டியிருந்தாலும் அந்த வாசல் ஏன் வருஷம் முழுக்க அடைக்கப்பட்டிருக்கு? ஒரு பிரம்மாண்டமான முன்கதவை செஞ்சுட்டு அதை யாருமே பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஏன்னா மேற்கு கோபுர வாசல் மூலஸ்தான பீடத்தை விட உயரமான இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. சாமியோட பீடத்தை விட கோபுர வாசல் உயரமா இருக்கக்கூடாதுங்கிற ஆகம விதியால தான் கோபுரத்தை கட்டி முடிச்சாலும் அந்த வாசலை அடைச்சே வச்சிருக்காங்க. இது உண்மையிலே வியப்பா இருக்கு. இயற்கையோட சீற்றத்திலிருந்து ஒரு 3000 வருஷ கட்டமைப்பை காப்பாத்த ஆகம விதிகளையே கொஞ்சம் வளைச்சு அவங்க தர்க்க ரீதியா யோசிச்ச விதம் அபாரம். ஒருவேளை இந்த தனித்துவமான அமைப்பால தான் இங்க நடக்கிற திருவிழாக்களும் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம குறிப்புகள்ல கந்த சஷ்டி விழாவை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க.
தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த எல்லா முருகன் கோயில்கள்லயும் கந்தசஷ்டி விழா வெறும் 6 நாட்கள் மட்டும்தான் நடக்கும். ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் இது 12 நாட்கள் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான விழா. 12 நாட்களா? இது உண்மையிலே வியப்பா இருக்கு. இயற்கையோட சீற்றத்திலிருந்து ஒரு 3000 வருஷ கட்டமைப்பை காப்பாத்த ஆகம விதிகளையே கொஞ்சம் வளைச்சு அவங்க தர்க்க ரீதியா யோசிச்ச விதம் அபாரம். ஒருவேளை இந்த தனித்துவமான அமைப்பால தான் இங்க நடக்கிற திருவிழாக்களும் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம குறிப்புகள்ல கந்த சஷ்டி விழாவை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த எல்லா முருகன் கோயில்கள்லயும் கந்த சஷ்டி விழா வெறும் 6 நாட்கள் மட்டும்தான் நடக்கும். ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் இது 12 நாட்கள் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான விழா. 12 நாட்களா? ஆமா. முதல் 6 நாட்கள் சூரசம்ஹாரம் நடக்கும். 7ஆம் நாள் திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்துல ஊஞ்சல் சேவை சாதிப்பது இங்கு மட்டும்தான் நடக்கும் ஒரு தனிச்சிறப்பு. இந்த ஆழமான அலசலன் மூலமா நாம பார்த்த தகவல்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது இது வெறும் செங்கல்லாலும் கருங்கல்லாலும் கட்டப்பட்ட ஒரு சாதாரண வழிபாட்டு தலம் கிடையாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3000 வருஷ பழமை, இயற்கைக்கு ஏத்த மாதிரி வளைந்து கொடுத்த ஒரு மாபெரும் கட்டிடக்கலை, அப்புறம் நுட்பமான ஆன்மீக குறியீடுகள், இது எல்லாமே சேர்ந்த ஒரு மாபெரும் சங்கமம் தான் இந்த இடம். இதோட இன்னொரு சின்ன விஷயத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புறேன். நீங்க இந்த கடற்கரை கோயிலுக்கு செல்லும் பாதையில ஆரம்பத்திலேயே தூண்டுகை விநாயகர்னு ஒரு சிறிய கோயில் இருக்கும். அந்த விநாயகர் முருகனை நாடி வர உங்களுக்கு, இதோ என் தம்பி அங்க இருக்கிறான் அப்படின்னு கடலை நோக்கி கையை காட்டி திசையை தூண்டி காண்பிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இது எவ்வளவு அழகான ஒரு உளவியல் வடிவமைப்பு பாத்தீங்களா? நிச்சயமா. அந்த பழந்தமிழர்களோட கற்பனை திறனையும் கட்டிடக்கலை அறிவையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடற் தண்ணி ஆக்கிரமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வழக்கமான மரபுகளை மாற்றி ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தையே திசை மாற்றி அமைச்சிருக்காங்க. இயற்கையோட எல்லைகளை மீறாம அதோட இயல்புக்கு மதிப்பளிச்சு அதே சமயம் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்பை உருவாக்குவது சாத்தியம்னு நமக்கு நிரூபிச்சிருக்காங்க. ஆமா, அது ரொம்பவே பிரமிப்பான ஒரு விஷயம். இந்த தகவல்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நீங்க, நம்ம பண்டைய மனிதர்கள் இயற்கையோட எப்படி ஒரு சமநிலைய பேணி காத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.